வாணி என்ற தோழி இருந்தாள். அவர்களது நட்பில்
இத்தனை நாட்களாய் நிமிரச் செய்தது உங்கள் சிரிப்புத்தானே இப்போதும் பொலிவிழந்திருக்கின்றது. வாணி, என் நெஞ்சில் புதிய இசை ஒன்று தோன்றுகிறது. என் கனவில் ஒருவரை கண்டேன். அவர் முகம் என்னால் மறக்க முடியவில்லை. கனவில் வந்த ஒருவன் மனதில் இடம் பிடித்து விட்டானா? வந்தனமோ தமிழே, வளர்த்தமிழ், கனவின் காவிய காதலனே, கனவின் ஒருவாய் என் விழியில் தோன்றினாய். நெஞ்சினில் வீட்டிருந்தாய். மனோன்மணியின் விழிகள் கனவால் கலங்கியவை. அந்த கனவில் தோன்றிய வீரன் யார் என்று அவளுக்கே தெரியாது. ஆனால் அவளது மனதில் அவள் முகம் மட்டும் நீங்கவே இல்லை. அவளது கண்களுக்கு அவன் முகம் மட்டுமே தெரிந்தது. அந்த முகம் கனவிலா வந்தது? இல்லை வானிலா. நம் சிந்தனையை சுடுங்காதல் அது. மனோன்மணி விழிகளில் தான் விடை இருக்கின்றது. என் விழிகளில் எப்போதும் அவன் தான் தோன்றுகின்றான் வாணி. நிமிடமோ நொடியோ அவன் மறைந்ததே இல்லை. பிடித்த அவனை யாரென்று கண்டறியும் பள்ளியை காண மனோன்மணி வாணியுடன் இங்கே சேர நாட்டிலும் அதே போன்றதொரு கனவு இப்போது நாம் பார்க்க போகிறோம். அந்த மனோன்மணியின் கனவில் தோன்றிய வீரன் யார் என்பதை. இன்று இரவு 8வது முறை அந்த முகம் என்னை விட்டு விலக மறுக்கிறது. அந்த விழிகள் என்னை ஈர்க்கின்றது. கனவில் வந்த அந்த பெண்மணி அவரது மகளோ? இதுதான் காதலின் மந்திரம். விழிப்பதற்கும் கனவுக்கும் இடையே வாழும் உணர்வே உண்மை. சாத்தனாரே, என் இதயம் சொல்கிறது, அந்த பெண் என் வாழ்க்கையின் நிழல் அல்ல, ஒளி என்று. அவளை காண வேண்டிய பணி என் வாழ்வின் நோக்கமாகும். இருவரும் ஒரே பாவனையில் ஒருவரை ஒருவர் அறியாமலேயே அவளது மனதில் இவனும் இவனது மனதில் அவளுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீவக மன்னன் வருகிறார், வருகிறார், வருகிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றிய உணர்வில் வாழ மூன்றாவதாக ஒருவர் குதிரை தனது சாயல்களை மனோன்மணியின் கனவில் சூழ்ச்சியாக சாயலை விழிக்கின்றார். சூழ்ச்சி, சூழ்ச்சி. புருஷோத்தமன் மருமகனாகிவிட்டால் என் செல்வாக்கு முற்றிலும் குறைந்துவிடும். ஆனால் எனது மகன் பலதேவன் மனோன்மணியின் மணமகனாகிவிட்டால் இந்த பாண்டிய நாட்டு வசீகரம் எனது கையில்.
திருமணம் தான் மருந்து. எனது மகன் பலதேவனும் நல்ல வழியில் உள்ளவனே, அதை ஒரு ஆரம்பமாக கொள்ளலாம். அப்படி என்றால் பலதேவனை தூதுவனாக அனுப்பலாம். புருஷோத்தமன் நம் நிலை அறியட்டும். சென்று வா பலதேவா. சென்று வருகிறேன் மன்னா. இத்துடன் சபை கலைகிறது. ஆனால் அந்த தூதனோ நியாயமாக சொல்லவில்லை. தன் தந்தையின் வழியிலேயே போய் எதிர்பாராத விதமாக போரை தூண்டி விடுகிறான். பழமொழி ஒன்று சொல்லும், தூது செல்வது ஒரு வார்த்தைகளால் அல்ல, சொல்லும் மனப்பான்மையால். அதே போல்தான் பலதேவனும் தன் சொந்த கோபத்தையும் தந்தையின் தந்திரத்தையும் தூது சுமையாக எடுத்துச் சென்று 2 சாம்ராஜ்யங்களுக்கு இடையில் போரினை மூட்டி விடுகிறான். வணக்கம் மன்னா. வாருங்கள் சீவகனின் தூதுவனே, என்ன சங்கதி? மன்னா புருஷோத்தமனே, பாண்டிய மன்னர் உங்களிடம் கூறுவதை நான் தெரிவிக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பு உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். உங்கள் கனவுகளும் உங்கள் நினைவுகளும் இளங்கள் மட்டுமே. இது எப்படி தூதுவனின் மொழியாக இருக்க முடியும்? மனோன்மணி பாண்டிய மன்னரின் மகள். அவர் நலத்திற்காகவே திருமண பேச்சுக்கள் நாடி வருகின்றன. உங்கள் கனவு அது வரும் மாயை. என்ன? தூதுவன் என்று வந்தவன் வெறுப்பையையும் வெண்மையையும் சுமந்தவனாக இருக்க கூடாது. என் உணர்வுகளை இழிவாக மாற்றிவிட முடியாது. இந்த வார்த்தைகள் அவமரியாதை. மன்னா பொறுமை. ஆனால் உங்களது நிமிர்ந்த நெஞ்சம் விழுவதில்லை என்பதை காட்ட நேரம் வந்துவிட்டது. சேர நாட்டின் வீரர் கேட்கட்டும். இந்த வார்த்தைகள் போர் தேடி வந்தவை. இனி நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம். பாண்டிய நாட்டிற்கு எதிராக இப்போது முன்னணியில் வருகிறோம். சென்று வருகிறேன். காலமொரு சங்கொலிக்க முரசம் பறையொலிக்க யுத்த கோஷ கடவு ரைக்க மன்னர்கள் போர் தொடங்குகிறது. போர், போர், போர். இதில் நம்ம பாய்ந்து பாய்ந்து புரவி போகுது பார். போர் புரவி போகுது பார். தாண்டி தாண்டி புரவி போகுது பார். மன்னர் புரவி போகுது பார். மன்னா, உங்கள் உயிர் என் கையில். எங்கள் நாட்டுக்காக நான் சாய்ந்தாலும் பரவாயில்லை. மன்னா, பாண்டியர்களின் வாழ் நம்மை இழுக்கும் முன் நாம் நம் நிலத்தை காப்போம். சேர நாட்டின் மதிப்பை காப்பாற்றும் வரை இந்த போர்க்களி நமக்கே உரியது. கண்கள் மூடியவனாய் சொல்வதில்ல, திறந்த வெளியால் போராடுவதே சத்தியம். சீவக மன்னன் வருகிறார் வருகிறார் வருகிறார்.
நம்பிக்கையோடு அனுப்பிய நாராயணனா இல்லை வேறு யாராவதா? குழம்பிய இந்த அரச மன்றத்தின் நடுவே வில்லன் தனது சூழ்ச்சிகளை காட்ட ஆரம்பிக்கிறார். மன்னா, போர் தோல்விக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த நிமிடத்தில் நாராயணன் அங்கோ புறப்பட்டதை காண்கின்றோம். அதற்கான் எதிரிகளுக்கு வாய்ப்பளித்திருக்க கூடும். ஆனால் நாராயணன் என் உயிரை காப்பாற்றினான் அல்லவா? அது கூட ஒரு மேடை காட்சி. அவன் ஏற்கனவே எதிரிகளுடன் சதி செய்திருந்தால் உங்கள் மீதான பாசத்தை நாடகமாக காட்டியிருப்பான். நான் என் நாட்டுக்காகவே வாழத்தவன். அது நியாயமில்லை. என் சத்தியம் பேசட்டு. நாராயணன் குற்றவாளி அல்ல. நீங்கள் தேட வேண்டியது பதுங்கி இருக்கும் முள்ள துரோகிகளை. ஆழமமையாது தீர்ப்பளிக்க வேண்டாம். முனிவரே, எனது மனம் குழம்பியுள்ளது. உங்கள் வார்த்தைகள் எனது விழிப்பாகட்டும். அரண்மனையின் அடியில் மறைந்திருக்கும் உண்மைகள் இப்போது வெளிவர ஆரம்பிக்கின்றன. சுந்தர முனிவரின் கலை, அங்கே இருக்கும் சுரங்க பாதை, இவையெல்லாம் சரித்திரத்தின் திருப்பும் புள்ளிகள். மன்னா, இந்த இடம் எம் கோட்டையின் கீழிருந்து எம் காப்பகத்திற்கு செல்லும் வழி. இத்தருணத்தில் உங்கள் மகளை நான் தரிசிக்க வேண்டும். எனது மகளை தனியாக அனுப்ப எண்ணுகிறீர்களா? இது கண்ணிற்கு ஒரு பயணம், ஆன்மாவிற்கு ஒரு விளக்கம். இந்த இருண்ட வழி எம் உள்ளத்தில் கொடுக்கும் ஒரு ஒளி. மன்னா, முனிவரின் வழி ஆபத்தானது. பாதிப்பு வந்தால் என் மகன் கடலவனை மணந்து பின் முனிவருடன் அனுப்பலாம். நீ சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது. இந்த நிமிடமே மங்களகரமானது. எனது மகன் பரதேவனுக்கும் மனோன்மணிக்கும் திருமணம் நிகழட்டும். பின்னர் உங்கள் மகளை முனிவருடன் அனுப்பலாம். நீ சொல்வது தர்க்கமாக இருக்கிறது. ஆனால் எனது மனதில் ஒரு பாரம் உள்ளது. வாணி, என் கனவில் வந்தவர் இவர் அல்ல. என் இதயம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் என் தந்தையின் நிலைமையை எண்ணி நான் சாய்கிறேன். அன்றுடையவரே, ஆனால் உண்மைதான் அப்போதும் வெல்லும். துயரத்தை தாங்கும் சீரியாத நெஞ்சம்தான் தேவையானது. தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது. வணக்கம் செல்வதற்கு இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் காற்றால் அசையும் தீபம் போல் அந்த சுரங்க பாதையின் வழியே புருஷோத்தமன் வந்து கொண்டிருக்கிறார். நிறுத்தி விடுங்கள். இந்த மனம் உண்மையின் மீது செய்யப்படும் வஞ்சகம். அந்த குரல் என் கனவின் வீரனின் குரல். அவன்தான் நீங்கள் கனவில் கண்ட அதே உருவம். இது யார்? என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? மன்னா, நீங்கள் உங்கள் மகளை நியாயமற்ற ஒருவரிடம் மனமாக்க எண்ணுகிறீர்கள். நான் உங்கள் மகளின் உள்ளத்தில் வாழும் நபி. என் கனவிலும் அவள் கனவிலும் நாங்கள் சந்தித்தோம். மணமாலை தான் சூட்டி மணமகள் மனோன்மணி மகிழ்வோடு காத்திருந்தாள். மன்னவன் கழுதினில் மணமாலை தான் சூட்டி மணமகள் மனோன்மணி மகிழ்வோடு இதுவே என் மறக்க முடியாத உண்மை. என் கனவின் தெய்வீக ஒளி, என் வாழ்நாள் துணை இவனே. மன்னா, இதுவே உங்கள் மகளின் தீர்வு. இவள் கனவில் பார்த்ததும் என் உணர்வில் உண்மையானதும் இப்போதும் இதே. அழகான நடப்பின் அர்த்தம் நிறைவேறுகிறது. குடிலனின் சூழ்ச்சியும் குருட்டுத்தனமும் முறியடிக்கப்படுகிறது. மன்னிக்கவும் குருவே. என் மகளே, என் தவறுகள் இவர்கள் உண்மையால் திருத்தப்பட்டன. இதோ கனவின் வீரன் நிஜமாய், உண்மையாய், உண்மையின் உருவாய் உங்கள் முன்னிலையில் மனோன்மணியின் நெருங்கில் காதலனாக
கணவனாக வீற்றிருக்கின்றான். இப்பொழுது நமது கதை ஒரு வட்டமாக முடிகிறது. ஆனால் அந்த வட்டம் ஒரு புதிய கோடியாய் உயர்கிறது. இது காதலின் வெற்றி மட்டுமில்ல, நம் தமிழின் வெற்றி, தமிழ் இனத்தின் வெற்றி. என் தமிழும் என் நண்பர்களும் உண்மை வழியில் நடந்தவர்கள். என் ஆட்சி இப்போது புதிய ஒளிக்கிழமை அடைகிறது. அகமும் பாசமும் போற்றப்படும் தேசத்தில் ஒவ்வொரு தலைமுறையும் உண்மையை கட்டி எழுப்புவதாகும். மனோன்மணியின் பாசமும் தியாகமும் உங்களுக்கு சுடர் வழி. தமிழின் நெஞ்சமே நம்மை ஒருமித்தது. இனி நம் காதலும் நாடும் நாகரிகமும் ஒன்றாய் வளரும். இது நாடகம் மட்டுமல்ல மக்களே, நம் தமிழ் இனத்தின், தமிழ் மக்களின் இதய தாளம். புருஷோத்தமனும் மனோன்மணியும் நம் தமிழ் இலக்கியத்தின் வாழும் எழுத்துக்கள். அவர்களைப் போல் நாமும் உண்மையோடும்